ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 28/5/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம். இன்றைய திதி துதியை. இன்றைய யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி துலாம் மற்றும் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்று அக்னி நட்சத்திர நிவர்த்தி. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்ட காலம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை காலம் காலை 10:30 பிற்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சூரியன் புதன் சந்திரன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி சுக்கிரன். இன்று மிருகசீரசம் நட்சத்திரம் என்பதால் ரிஷபராசி அன்பர்கள் இன்று முருகப்பெருமானை வழிபட்டு பலன் பெறலாம். உங்களது ராசிக்கு தகுந்தாற்போல், உங்களது நட்சத்திரத்திற்கு தகுந்தாற்போல் மரம் மற்றும் சித்தர்களை வழிபாடு செய்தால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். மற்றும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இன்று முருகன் கோவிலுக்கு சென்று சிறு பிள்ளைகளுக்கோ அல்லது பெரியவர்களுக்கோ இனிப்புகள் வழங்கி வந்தால், சிறிய லட்டு பூந்தி வாங்கி அனைவருக்கும் சிறு கரண்டியில் சிறிது சிறிதாக கொடுத்தால் இன்று உங்களது எண்ணங்கள் யாவும் நிறைவேறும், நினைத்தது நடக்கும், உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். இன்று அனைத்தும் சாதகமாக உங்களுக்கு அமைய இன்றைய நாளில் மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் இன்று உங்களுக்கு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை மற்றும் செய்து வழிபடவும் மற்றும் இனிப்பை வழங்கி வந்தால் இன்று அனைத்தும் உங்களுக்கு சுபமாக இருக்கும். இன்று மதியம் 1:37 சந்திரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார். அதனால் துலாம் ராசிக்கு இருந்து வந்த சந்திராஷ்டமம் விலகி விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய ராசிபலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் மற்றும் சூரியனுடன் புதனும் இருக்கிறார். உங்களது ராசிநாதன் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரனுடன் உச்சஸ்தானத்தில் இருக்கிறார். அத்துடன் சனியும் இருப்பதால் அரசு சம்பந்தமான வேலை வாய்ப்புகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். அரசியலில் நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் மற்றும் அரசியலில் உங்களுக்கு புதிய பொறுப்புகளை எதிர்பார்க்கலாம். அரசியல் சம்பந்தமாக பயணங்கள் உண்டாகும். அந்த பயணங்கள் வெற்றி பயணமாக இருக்கும். உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு சந்திரன் மதியம் 1:37 மேல் பிரவேசிக்கிறார். அதனால் உங்களுக்கு பூமி லாபம் உண்டு. சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். சகோதரர்களே முன்னின்று உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்வார்கள். திடீர் பயணங்களால் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் செழிப்பு உண்டாகும். இதுவரை குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தடைகள் விலகும். குடும்பம் சம்பந்தமாக வரவேண்டிய சொத்துக்கள் உங்களது கைக்கு வரும் விதமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கல்வி சம்பந்தமாக பிள்ளைகளுக்காக பயணங்கள் செய்வீர்கள். பிள்ளைகளின் படிப்பு சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்ல வேண்டிய வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். மனைவி வழி வரவேண்டிய சொத்து அல்லது பணம் அல்லது மனை சம்பந்தமாக
கிடைக்க வேண்டியது உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். கேஸ் வழக்குகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பெரியவர்களுடன் இன்று உங்களுக்கு மிகவும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அவர்களால் உங்களுக்கு இன்று ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த உதவியுடன் வியாபாரத்தில் உங்களுக்கு தனலாபம் அதிகமாகும். நினைத்தது நிறைவேறும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். திடீர் திருமண பேச்சுகள் சம்பந்தமாக குடும்பத்தில் உண்டாகும். உறவினர்களின் வருகையும் மற்றும் அதற்காக சுப பேச்சுவார்த்தைகளும் குடும்பத்தில் உண்டாகும். இன்றே மிருகசீரச நட்சத்திரம் என்பதால் மிருகசீரச அன்பர்களுக்கு சற்று தடுமாற்றங்கள் கொள்வீர்கள். அதுவும் மதியத்திற்கு மேல் உங்களது ரிஷபராசியிலிருந்து சந்திரன் மதியம் 1:37 மேல் உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருவுடன் இணைவதால் குருச்சந்திர யோகம் உண்டாகும். நினைத்தது நிறைவேறும். தடங்கல்கள் யாவும் விலகி போகும். ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். அதாவது இடமாற்றம், பதவி மாற்றம் சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கும் இடத்திலிருந்து வேறு ஊருக்கு மாற்றலாகி போகக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு தொழில் நிமித்தம் வெளியூர் பயணங்கள் கை கொடுக்கும். ஒரு சிலருக்கு தொழில் வேறொரு இடத்தில் இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களை பிரிந்து இருக்கும் அன்பர்களுக்கு ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து உங்களது உறவினர்கள் வருகை, அதாவது கணவனோ மனைவியோ குழந்தைகளோ வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் என்றால் அவர்கள் உங்களை சந்திக்க வருவார்கள். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். கல்வி சம்பந்தமான பயணங்கள் யாவும் வெற்றியாகவே இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் விலகும். உலோக சம்பந்தமான பொருள்களால் அதிகமான லாபம் உண்டாகும். பட்டறை தொழில்கள் மற்றும் இரும்பு தொழில்கள், நகை சம்பந்தமான பொருள்களுக்கு உங்களுக்கு அதிகமான லாபமும் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். இரும்பு சம்பந்தமாக வேலை பார்ப்பவர்களுக்கும் வாகனத்தை தொழிலாக கொண்டவர்களுக்கும் இன்று அதிகமான லாபம் உண்டாகும். உணவு தொழில்களில் லாபம் அதிகமாக எதிர்பார்க்கலாம். புதிய கிளைகள் தொடங்குவது சம்பந்தமாக புதிய முயற்சியில் ஈடுபட்டுவீர்கள். நண்பர்களுடன் இணைந்து கூட்டு முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். திடீர் வெளிநாடு பயணங்களால் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். நாட்பட்ட காரியத்தை முன்னின்று நிறைவேற்றுவீர்கள். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். தாயார் வழி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். சகோதரர் வழியில் பூமி லாபம் உண்டு. சகோதரர்களுக்காக இன்று நீங்கள் அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். கல்வி சம்பந்தமாக பிள்ளைகளுக்காக இன்று அதிகமாக செலவுகளும் வரும். இன்று கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். கடன் தொல்லைகளுக்கு இன்று மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் விதமாக புதிய வரவு உங்களுக்கு உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனுடனும் சந்திரனுடனும் இணைந்துள்ளார். இன்று உங்களுக்கு அதிகமான விரய செலவுகளும் உண்டாகும். அரசு சம்பந்தமாக விரய செலவுகள் வரலாம். வாகன சம்பந்தமாக விரய செலவுகள் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்திற்காக இன்று அதிகமான செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பயணங்கள் நிமித்தம் சில தடங்கல்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஏனோ மனதிற்கு சற்று நிம்மதி குறைவாகவே இருக்கும். மதியம் 1:37 மேல் சந்திரன் உங்களது ராசியில் பிரவேசிப்பதால் குரு சந்திர யோகம் உண்டாகும். அதனால் மதியத்திற்கு மேல் நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். மனைவி மூலம் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அவரது குடும்ப வழி நீங்கள் எதிர்பார்த்த தன உதவியும் வந்து சேரும். நீண்ட நாட்களாக இடம் வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்த உங்களது கனவுகள் பலிக்கும் விதமாக உதவிகளும் கிடைக்கும். வாகனம் சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். குடும்பத்திலிருந்து கலகம் செய்து விலகி சென்றவர்கள் உங்களது வீடு தேடி வருவார்கள். சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் சற்று இருந்தாலும் அவை யாவும் இன்று தீரும் விதமாக பெரியவர்களுடன் பேச்சுவார்த்தைகள் உண்டாகும்.
சுப பலன்கள் உண்டு. எதிர்பார்த்த உதவியும் உண்டு. வியாபாரிகளுக்கு இன்று தனலாபம் அதிகமாகும். அலைந்து திரிந்து வியாபாரம் செய்பவர்களுக்கு சற்று பிரச்சனைகள் உண்டாகும். மழை சம்பந்தமாகவோ அல்லது பயணங்களால் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள் நிமித்தம் வாகன பழுதுகள் ஏற்படலாம். வாகனத்திற்காக செலவுகளும் வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக அல்லது வீடு சம்பந்தமாக வேறு ஆபரணம் சம்பந்தமாக எல்லாம் எடுத்த கடனுக்காக சற்று மனதிற்கு பிரச்சனைகள் ஏற்படும். அதற்கான தீர்வுகள் தேடி அலைவீர்கள். கேஸ் வழக்குகள் சற்று தள்ளி போகும். சீருடை அணிந்தவர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். எதிர்பார்த்த வெற்றியும் ஒரு சில அதிர்ஷ்டங்களும் ஒரு சிலருக்கு வந்து சேரும். இன்று மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு மதியத்திற்கு மேல் அமையும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு லாபஸ்தானத்திலும் மதியத்திற்கு மேல் விரயஸ்தானத்திலும் பிரவேசிப்பதால் விரய செலவுகள் அதிகமாகவும் இருக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகமாகும். அரசு வழி ஆதாயம் உண்டாகும். அரசியலில் ஏற்பட்ட கெடுபிடிகள் விலகும். அரசியலில் புது பொறுப்புகள் உங்களுக்கு வரும். வியாபாரத்தில் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். உணவு சம்பந்தமாக, நீர் சம்பந்தமாக, நிலம் சம்பந்தமாக, உணவுப் பொருட்கள் சம்பந்தமாக, கால்நடை சம்பந்தமாக மற்றும் இனிப்பு, தேன் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். திடீரென்று குடும்பத்துடன் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கல்வி சம்பந்தமாக பிள்ளைகளுக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். அலுவலகத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு உண்டாகும். ஓய்வு பெற்றிருப்பவர்களுக்கு இன்று தனவரவு வந்து சேரும். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வரவேண்டிய பணம் வராமல் தடங்கலாகி இருப்பது மாறி இன்று தனலாபம் உண்டாகும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். விரயஸ்தானத்தில் குருவுடன் சந்திரன் பயணிப்பதால் சந்திரமங்கல யோகமும் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக பயணங்கள் உண்டாகும். நீண்ட தூர பயணங்கள், கடல் கடந்த பயணங்களால் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் லாபம் உண்டு. வியாபார லாபம் உண்டு. புதிய கடன் வாங்குவீர்கள். பழைய கடனை அடைத்துவிட்டு புதிய கடன்கள் ஒரு சிலர் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வீட்டிற்காக சற்று கட்டடம் சம்பந்தமாக பணிகளை நிறுத்தி வைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். காத்திருந்த சுபசெய்தி சற்று தாமதமாக வந்து சேரும். எனினும் இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். ராசிக்கு தசமஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் சந்திரனின் சஞ்சாரம். அதனால் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலக பணிச்சுமை சற்றே மனதிற்கு நிம்மதி தரும். மேலதிகாரிகளின் தொல்லைக்கு ஆளாவீர்கள். அதையெல்லாம் சமாளித்து விடுவீர்கள். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களால் சற்று பிரச்சனைகள் எழாமல் பார்த்து கொள்ளவும். கண் சம்பந்தமாக, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளால் சற்று செலவுகள் வந்து சேரும். வீட்டில் பெரியவர்களுடன் வாக்குவாதம் செய்வீர்கள். பூமி சம்பந்தமாக சில செலவுகள் வரும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் வாகனத்தை விற்பது, வாங்குவது போன்ற தொழில் செய்பவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகமாக இருக்கும். அரசுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். அரசு வழி ஆதாயம் உண்டாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். வெற்றி வாய்ப்பு அதிகமாகும். திடீர் தனவரவு உண்டாகும். திடீர் பயணங்களும் உண்டாகும். பயணங்கள் நிமித்தம் காலக்கெடுதி சம்பந்தமாக சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு விலகும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் குடும்பத்தில் இனிப்பான செய்தி வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு பயணங்களால் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நிமித்தம் நினைத்தது நிறைவேறும். இன்று நீங்கள் எதிர்பார்த்த தன உதவி நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும்.
திருமண நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள செல்லும்போது அங்கே உங்கள் வீட்டில் திருமண தடை இருந்து திருமணம் ஆகாமல் இருக்கும் உங்களது குழந்தைகளுக்காக திருமண பேச்சு அங்கே எழும் வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகும். சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். உறவினர்கள் வருகையால் மனதிற்கு நிம்மதியும் அளிக்கும். நீண்ட நாட்களுக்கு பின் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள். வியாபார நிமித்தம் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி கிடைக்கும் நாளாக இருக்கும். அரசியலில் நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். சீருடை அணிந்தவர்களுக்கும் வியாபாரிகளுக்கெல்லாம் இன்று மனதிற்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். பூமி லாபம் உண்டு. பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் விளங்கும். குடும்ப சொத்து சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். தந்தையாருடன் சற்று மோதல்களை எதிர்பார்க்கலாம். சகோதரர் வழி சற்று கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு சலசலப்பு ஏற்பட்டு விலகும். ஒரு சிலருக்கு கடன் தொல்லைகளால் மிகவும் பிரயாசைகள் ஏற்படும். எனினும் நண்பர்கள் உதவியுடன் அல்லது பிறரின் உதவியுடன் நீங்கள் அதை கூடிய விரைவில் முடித்து கொடுக்கும் விதமாக உங்களுக்கு சூழ்நிலை அமையும். இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உள்ளார். அத்துடன் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம் சூரியனும் இணைந்து உள்ளதால் இன்று அரசுடன் இன்று வாக்குவாதம் ஏற்படும். அரசியலிலும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமான பலனை அளிக்கும். அரசியலில் செல்வாக்கு ஓங்கும். மதிப்பும் மரியாதையும் கூடும். முன்னின்று காரியத்தை நடத்தி கொடுக்கும் விதமாக உங்களுக்கு இன்று மதிப்பும் பெருமையும் உண்டாகும். திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உண்டு. சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் காவல்துறையில் உள்ளவர்களுக்கும் சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் இடமாற்றம், பதவி மாற்றம், தொழில் மாற்றம் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் மனதிற்கு சற்றே நிம்மதி குறைவும் ஏற்படும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் உண்டாகும். ஒரு சிலர் வீடு மாற வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஒரு சிலர் புதிய வீட்டுக்கு குடிபெயர்வார்கள். ஒரு சிலர் ஊரை விட்டு விலகி செல்லும் சூழ்நிலையும் உருவாகும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். கல்வி கற்கும் மாணவர்களுக்கு வெளிநாடு அல்லது வெளியூரில் சென்று படிக்கும் வாய்ப்புகளும் உண்டாகும். குடும்பத்திற்கு இன்று நிம்மதி கிடைக்கும். வியாபாரிகளுக்கு சிறந்த நாளாக இன்று இருக்கும். தனலாபம் அதிகமாகும். அலைந்து திரிந்து வியாபாரம் செய்பவர்களுக்கு சற்றே சிரமங்கள் உண்டாகும் நாளாகவே இருக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு கிடைக்கும். இரும்பு சம்பந்தமாக கட்டட சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு இன்று சற்றே வியாபாரத்தில் அவ்வளவு சிறப்பான நாளாக இருக்காது. அதற்காக கால கெடுதியும் அதற்கொரு காரணமாக இருக்கும். திடீரென்று இடம் விஷயமாக சற்று லாபம் எதிர்பார்க்கலாம். வாகனம் விற்பது வாங்குவது தொழிலில் லாபம் அதிகமாகவே இருக்கும். பண சம்பந்தமான தொழிலில் லாபங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். கல்வி சம்பந்தமாக பயணங்களும் உண்டாகும். வெற்றி பயணமாக இருக்கும். தொழிலில் லாபமும் அதிகமாகும். இன்று மனதிற்கு நிம்மதி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும் சந்திரனின் சஞ்சாரம். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. அதனால் இன்று காலை முதல் பிற்பகல் 1:37 வரை, அதாவது 2 மணி வரை உங்களுக்கு சற்று பிரச்சனைகள் எழலாம். அனைத்தும் தடங்கலாகவே இருக்கும். மனதிற்கு ஏனோ நிம்மதி இல்லாமல் இருக்கும். தேவையில்லாமல் பிள்ளைகளுடன் வாக்குவாதம் செய்வீர்கள். பெரியவர்களுடன் மோதுவீர்கள். அலுவலகத்தில் பணிச்சுமை உங்களுக்கு மதியம் வரை அதிகமாகவே இருக்கும். நண்பர்களுடன் கலகங்கள் செய்வீர்கள். பயணங்களால் அலைச்சலும் உண்டாகும். பயணங்கள் மூலமாக எதிர்பார்த்தது நடக்காமலும் இருக்கும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு மதியம் வரை வராமலும் இருக்கும். தடுமாற்றத்துடன் அனைத்தும் செய்வீர்கள். பதட்டங்கள் அதிகமாகும். என்ன செய்வது, எதை முடிப்பது, என்ன இது போன்ற பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு வீட்டிலும் சரி வெளியிலும் சரி தடுமாறுவீர்கள். அதுவரை சாந்தமாக இருந்த உங்களுக்கு 2 நாட்களாக நீங்கள் மிகவும் பிரச்சனையாகவே இருந்திருப்பீர்கள். வரவேண்டிய பணம் வராது. நண்பர்களுடன் கலகம் செய்திருப்பீர்கள். எங்காவது செல்லலாம் என்றால் அதற்கும் தடங்கள் வரும். எதையாவது முடிக்கலாம் என்றாலும் அதற்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் எழுந்த வண்ணம் இருக்கும். எதையாவது
வாங்கி விற்பது என்று நினைத்து புதிதாக ஏதாவது செய்யலாம் என்றாலும் அதற்கும் தடங்கல்கள் உண்டாகும். அனைத்து காரியங்களும் தடங்கலாகவே இருக்கும். மதியத்திற்கு மேல் உங்களது சந்திராஷ்டமம் விலகி விடுவதால் 2 மணிக்கு மேல் நீங்கள் மிகவும் நிம்மதியாக காணப்படுவீர்கள். இதுவரை அனுபவித்து வந்த பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். திடீர் தனவரவு உங்களுக்கு வந்து சேரும். பிள்ளைகளிடமிருந்து பணத்தை எதிர்பார்க்கலாம். திடீரென்று பயணங்கள் செய்வதால் உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி அளிக்கும். திடீரென்று புதிய உறவினர் வருகையும் உண்டாகும். சுப பேச்சுவார்த்தைகளும் குடும்பத்தில் எழலாம். வியாபாரிகளுக்கு சிறந்த நாளாக இருக்கும். வியாபாரத்தில் மதியத்திற்கு மேல் லாபம் அதிகமாகும். பரம்பரை தொழில் உங்களது கைக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு பரம்பரை தொழில் மூலமாக வங்கிகளில் பணி செய்யக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் எதிர்பார்க்கலாம். நினைத்த காரியங்கள் யாவும் நிறைவேற மதியத்திற்கு மேல் உங்களுக்கு அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். ஆலய தரிசனம் செய்வது மனதிற்கு நிம்மதி அளிக்கும். இன்று நீங்கள் சற்றே பொறுமையை கையாள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. மதியம் வரை கலகங்கள் ஏதும் செய்ய வேண்டாம். மனைவியிடம் முறைத்து கொள்ளவும் வேண்டாம். கணவனிடமும் முறைத்து கொள்ள வேண்டாம். பெரியவர்களிடமோ அல்லது அலுவலகத்தில் சற்று அமைதி காக்கவும். மதியத்திற்கு மேல் அனைத்தும் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும். தனலாபம் உண்டாகும். நிம்மதியும் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானத்திலும் அஷ்டமஸ்தானத்திலும் சந்திரனின் சஞ்சாரம். இன்று காலை முதல் மதியம் 2 மணி வரை நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். சிரித்து மகிழ்வீர்கள். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். அனைத்தும் சாதகமாகவும் இருக்கும். புதிய உறவுகளின் வருகையும் உண்டாகும். சுப பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். நண்பர்களுடன் பயணங்களும் செய்வீர்கள். சில பயணங்களால் உங்களுக்கு சில பிரச்சனைகள், இந்த மழை கெடுதி மூலமாக தடங்கல்கள் ஏற்படலாம். மதியம் 2 மணிக்கு மேல் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு சந்திராஷ்டமம் மதியத்திற்கு மேல் ஆரம்பம் ஆவதால் நண்பர்களுடன் கலகங்கள் செய்வதை தவிர்த்து விடவும், அமைதியாக இருக்கவும். தேளை போல கொட்டுவது உங்களது பழக்கம் என்றாலும் உங்களது வாய் வார்த்தைகளால் பிறருக்கு சற்றே பிரயாசங்களும் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் நன்றாகவே இருக்கும். வரவேண்டிய பணம் சற்று தாமதமாகவே வரும். அலுவலகத்தில் காலையில் உங்களுக்கு அனைத்தும் சாதகமாக இருக்கும். மதியத்திற்கு மேல் காலையில் நன்றாக இருந்தவர்களால் உங்களுக்கு மதியத்திற்கு மேல் சில பிரயாசங்கள் ஏற்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். காலை முதல் மதியத்திற்குள் பணம் தருவேன் என்று சொன்னால் உடனே மதியத்திற்குள் வாங்கிவிடுங்கள். மதியத்திற்கு மேல் தருகிறேன் என்றால் அந்த பணம் உங்களுக்கு கைக்கு கிடைக்காமல் போகும் வாய்ப்பும் உண்டு. மதியத்திற்குள் எதையாவது சொல்லி நீங்கள் வாங்கிவிட்டால் தப்பித்து விடுவீர்கள். மதியத்திற்கு மேல் தருவேன் என்றால் மதியத்திற்கு மேல் சந்திராஷ்டமம் ஆரம்பமாவதால் உங்களுக்கு அது கிடைக்காமலேயே போய்விடும். அதனால் வாங்க வேண்டியது பணமோ பொருளோ இடமோ எதுவாக இருந்தாலும் அதை மதியத்திற்குள் வாங்கிவிடுங்கள். அதுவும் 1:37 வாங்கிவிடுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு அனைத்தும் சாதகமாகும். சில வாகன பழுதுகள் ஏற்படலாம். பயணங்கள் நிமித்தம் சில பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் கவனமாக பயணங்கள் செய்யவும். மழை கெடுதி என்பதால் அதில் கவனமாக இருக்கவும். பிள்ளைகளால் சற்று மன வருத்தம் மதியத்திற்கு மேல் உண்டாகும். தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் வேண்டாம். 2 நாட்கள் உங்களுக்கு மிகவும் பிரயாசையான நாட்கள் என்பதால் 2 நாட்களாக அமைதியை காக்கவும். வரவேண்டிய பணங்கள் யாவும் வியாபார நிமித்தம் உங்களுக்கு வரும். வியாபாரிகளுக்கும் இன்று தனலாபம் உண்டாகும். திடீர் தொழில் நிமித்தம் பயணங்கள் செய்வதை தவிர்க்கவும். வீண் பேச்சுவார்த்தைகள், கலகங்கள் குடும்பத்திலோ பெரியவர்களிடோ வராமல் பார்த்து கொள்ளவும். இன்று மிகவும் அமைதி காப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும். பிள்ளைகளுக்காக கல்வி சம்பந்தமாக உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக பிள்ளைகளுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டில் உயர்ந்த படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் பெருமையும் உண்டாகும். நினைத்த காரியம் நிறைவேறும்.
வெளிநாட்டில் பயணம் செய்வதன் மூலம் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து பணவரவு உண்டாகும். தொழில் நிமித்தம் பயணங்களால் புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். பூமி சம்பந்தமாக குடும்பத்தாருடன் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படும். எனினும் வெற்றி உங்களுக்கே இருக்கும். இடம் வாங்கினது விஷயமாக சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்கவும். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக சற்றே பிரச்சனைகள் எழலாம். அதிலும் கவனமாக இருக்கவும். அரசு தொழிலில் ஆதாயம் உண்டு. அரசு வழி உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். பெற்றவர்களுடன் உங்களுக்கு இன்று வாக்குவாதம் ஏற்படும். சொத்து தர்க்கம் உண்டாகும். சகோதரர்களால் உங்களுக்கு சற்றே நிம்மதி குறைவு ஏற்படும். நீண்ட கால கனவுகள் பலிக்கும். அலுவலக பணிச்சுமை சற்றே மனதிற்கு நிம்மதி அளிக்கும். 2 நாட்களாக மனதில் சிறு சிறு வருத்தம் இருந்தது மாறிவிடும். புதிய தொழில் தொடங்க, வெளிநாட்டில் தொழில் தொடங்க யோசனை உருவாகும். அதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். வெளிநாட்டு அன்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் நினைத்த காரியங்களும் வெற்றியாகும். தாயாரின் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். தாயாருக்காக மருத்துவ செலவு வந்து சேரும். நீண்ட காலமாக தலைவலி பிரச்சனையால், உடல் அவதியால் நீங்கள் மனதிற்கு நிம்மதியில்லாமல் இருந்திருப்பீர்கள். உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். குடும்ப உறவினர்கள் மூலம் சற்றே நிம்மதி குறைவு ஏற்படும். உங்களது பணத்தையே குறியாக வைத்திருப்பவர்களுடன் சற்று மோதல்கள் ஏற்படும். அவர்களுக்காக பண உதவி செய்ய போய் மனதிற்கு நிம்மதி குறைவு ஏற்படும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கவும். இடமாற்ற சம்பந்தமாக, பதவி சம்பந்தமாக, பதவி மாற்றம் சம்பந்தமாக சில பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். சுப காரியங்கள் குடும்பத்தில் நடக்கும். தடைபட்ட திருமணம் இனிதே நிறைவேறும். காதலால் தோல்வி அடைந்தவர்களுக்கு மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் விதமாக திருமண பேச்சுவார்த்தை உண்டாகும். திடீர் திருமணம் நடக்கும் விதமாக உங்களுக்கு இன்று மனதிற்கு அமைதி ஏற்படும். இன்று கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுடன் இன்று மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் விதமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும். இன்று நிம்மதியாக இருப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்திற்கு சந்திரனின் சஞ்சாரம். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. 4ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரனால் மதியம் வரை சந்திரன் அங்கே இருப்பதால், 4ஆம் இடத்தில் சந்திரன் சூரியனுடனும் புதனுடனும் இணைந்து இருப்பதால் பூமி லாபம் உண்டாகும். தந்தையார் வழி எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆனால் தாயாருக்காக மருத்துவ உதவிகள் தேவைப்படும். தாயாரின் உடல்நிலையில் அக்கறை கொள்வது நல்லது. கால்நடைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு. கால்நடைகளுக்காக சில செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். எதிர்பாராத உதவி உங்களுக்கு கிடைக்கும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு பயணங்கள் நிமித்தம் அனுகூலமான பலன்களும் வெற்றி வாய்ப்பும் உண்டு. கூட்டுத் தொழிலில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். நண்பர்களுடன் இணைந்து செய்யும் தொழிலிலும் புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். கலைத்துறை அன்பர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். கட்டட சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் இன்றே புதிய வாய்ப்புகள் உண்டாகும். திடீர் பயணங்களால் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் பணத்திற்காக உண்டாகும். கடன் தொல்லை சற்று அதிகமாகவே இருக்கும். இன்று தாயார் வழி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். தாயாரால் உங்களுக்கு இன்று மகிழ்ச்சி நிறையும். நினைத்த காரியம் நிறைவேறும். தாயார் வழி ஒரு சிலருக்கு ஆதாயம் உண்டாகும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபங்கள் உண்டாகும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கும் இன்றே லாபம் அதிகமாகவே இருக்கும். திடீர் தனவரவும் திடீர் அதிர்ஷ்டங்களும் எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளுக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் இணைந்திருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு. உங்களுக்கு திடீரென்று மனத்தடுமாற்றம் உண்டாகும். உங்களது நண்பர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். ஒரு சில நண்பர்கள் வீட்டிற்கு வருவதன் மூலம் உங்களுக்கு குடும்பத்தில் சில குழப்பங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கவும். சீருடை அணிந்தவர்களுக்கு
இன்று சிறப்பு வாய்ந்த நாளாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும், தனலாபம் உண்டாகும், பதவி சம்பந்தமாக எதிர்பார்த்த நற்செய்திகளும் கிடைக்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே ராகு உள்ளார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் சனி. அரசு சம்பந்தமான தொழிலில் இருந்து வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் நீங்கிவிடும். வியாபார நிமித்தம் இருந்து வந்த கெடுபிடிகள் அகலும். தடைகள் யாவும் விலகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று நினைத்த காரியம் நிறைவேறும். புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றியாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசியலில் புதிய திருப்பம் உண்டாகும். அரசியல் வழி நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களை வந்து சேரும். செல்வாக்கு உயரும். உங்களது வாக்கிற்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். நினைத்த காரியங்கள் யாவும் இன்று முன்னின்று நடத்தி வைப்பீர்கள். குடும்பத்தில் பெரியவர்களுக்கு இன்று நீங்கள் அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். உங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் மதியத்திற்கு மேல் சந்திரனின் பயணம், அத்துடன் குருவும் இணைந்துள்ளதால் சந்திரமங்கல யோகம் உண்டு. பயணங்களால் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளையும் பெறலாம். அலுவலக மூலம் பயணங்கள் உண்டாகும். புதிய தொழில் வெளிநாடு தொடங்குவதற்கான யோசனையும் உண்டாகும். அதற்கான உதவிகளும் உங்களது நண்பர்கள் வழி அல்லது குடும்ப வழி உங்களுக்கு உண்டாகும். காத்திருந்த சுப செய்தி உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் இனிப்பான செய்தி, பிள்ளை இல்லை என்ற குறை தீரும் விதமாக ஆண் வாரிசு உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான இனிப்பான செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடுவார்கள். குடும்ப உறவினர்கள் மூலமாக சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம். வாகன சம்பத்து உண்டாகும். வீடு வாங்குவது சம்பந்தமாக ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும். அதற்கான உதவி மனைவி வழி உங்களுக்கு கிடைக்கும். மனைவியின் குடும்பத்தாருடன் ஏற்பட்ட கலகங்கள் விலகும். தாய் தந்தையருடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். கேஸ் வழக்குகள் உங்களுக்கு வெற்றியான சூழலை உருவாக்கும். இடமாற்றம், பதவி மாற்றம் சம்பந்தமாக ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும். நீங்கள் நினைத்தபடி இன்று காரியங்கள் அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். வியாபாரிகளுக்கு சிறப்பான லாபம் மிகுந்த நாளாக இருக்கும். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. இரும்பு சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்களுக்கும் வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கெல்லாம் இன்று தனலாபம் அதிகமாகும். பயணங்களில் சிறு சிறு பிரயாசைகள் ஏற்பட்டு விலகும். தனவரவு அதிகமாக இருக்கும் நாள். பிள்ளைகளுக்காகவும் மனைவிக்காகவும் இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். ஆலய தரிசனம் செய்வீர்கள். மீனராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகளிடமிருந்து உங்களுக்கு தனவரவு உண்டாகும். அலுவலக பணிச்சுமை சற்று மனதிற்கு நிம்மதி அளிக்கும். நீண்ட தூர பயணங்களால் உடல்நிலையில் சற்று வருத்தம் கொள்வீர்கள். திடீரென்று தேவையில்லாத பயம், மனப்பதட்டம் உண்டாகும். எதை செய்வது என்று தீர்மானிக்க முடியாமல் சற்று குழப்பம் அடைவீர்கள். ராசிக்கு 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் சந்திரனின் சஞ்சாரம். சகோதர வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். சகோதர வழியில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. அவர்களுக்காக நீங்கள் அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். ஆன்மீக பணிகளில் அதிகமான நாட்டம் உண்டாகும். ஆன்மீக பெரியவர்களை சந்திப்பதன் மூலம் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த சுபசெய்தி வந்து சேரும். நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட பொருளும் உங்களது கைக்கு கிடைக்கும். பிரிந்து போன கணவனோ மனைவியோ ஒன்று கூடுவார்கள். கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான பலனை அளிக்கும். அது எந்த விதமான கேஸாக இருந்தாலும், குடும்ப கேஸாக இருந்தாலும், கணவன் மனைவி பிரச்சனையாகவோ சொத்துக்காகவோ பிற விஷயங்களுக்காகவோ கேஸ் வழக்கின் கொடுத்திருப்பின் அவை சாதகமான பலனை அளிக்கும். திடீரென்று பதவி மாற்றம் உண்டாகும். அதற்கான சற்றே மனதிற்கு வருத்தமும் உண்டாகும்.
பெண்களால் சற்றே பாதிப்புகள் உங்களுக்கு வரும் விதமாக இருக்கும். பெண்களிடத்தில் சற்று கவனமாக இருக்கவும். அதே பெண்கள் என்றாலும் சரி, ஆண்கள் என்றாலும் சரி, பெண்களிடம் நமது தோழிகளிடமே சற்று கவனமாக இருக்க வேண்டிய சூழல் உருவாகும். பேச்சுவார்த்தைகளில் கவனம் கொள்ளவும். பேச்சுக்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்கவும். சீருடை அணிந்தவர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். தீயணைப்பு படை வீரர்களுக்கும் சீருடை அணிந்த காவல்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் வேலைப்பழு அதிகமாகவே இருக்கும். பயணங்களால் சற்று பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். கல்வி சம்பந்தமாக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பிள்ளைகளுக்காக அவர்களது உயர்ந்த கல்விக்காக பண உதவி பிறரிடமிருந்து வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வெளிநாடு வெளியூர் தொடர்புகளால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். காத்திருந்த நபரை சந்திப்பதன் மூலம் மகிழ்ச்சி நிறையும். இன்று தொட்டது துலங்கும், நினைத்தது நிறைவேறும். இறைவனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். ஆலயம் செல்வதால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். இன்று அனைத்தும் சாதகமான நாளாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவி உங்களது நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட காலமாக காத்திருந்த சுபசெய்தி உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்புக்காக வெளியூர் வெளிநாடு பயணம் கை கொடுக்கும். இன்று தனவரவு அதிகமாக இருக்கும் நாளாக இருக்கும். சில மன தடுமாற்றங்களும் உண்டாகும். திடீர் தலைவலி, மனக்குழப்பங்களும் வராமல் பார்த்து கொள்ளவும். தேவையில்லாத கவலைகளை தவிர்த்து விடவும். முருகரின் அருளால் அனைத்தும் நலமாகும். இன்றைய நாள் மிகவும் இனிமையான நாளாக அமையட்டும். அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.